வன்முறையை தூண்ட முயற்சி செய்தல், கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்தில் கடந்த 7ஆம் தேதி பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமுமுக தலைவர் ஜிவாகருல்லா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் தேசிய விரோதிகள் என்றும் அவர்கள் 2 பேரையும் கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய எச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து வன்முறையை தூண்ட முயற்சித்தல், கலவரத்தை தூண்டுதல், பொய்யான தகவல் பரப்புதல், இரு தரப்பினரிடையே பகைமையை வளர்த்தல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் எச் ராஜா மீது சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவரை விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.